வெல்கம் டு எடிஎம் அகாடமி. யூஜிசி நெட் பேப்பர் 1 பேப்பர் 2 எஜுகேஷன் எழுத போறீங்க. எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. எப்படி மேம் படிக்கிறதுன்னு புரியல. ஸோ பேப்பர் 1 கண்டிப்பா இது ரிலேட்டட் வீடியோ நான் போடுறேன். இப்போ நம்ம பார்க்க போறது பேப்பர் 2 எஜுகேஷன். நம்மளோட யூஜிசி நெட் சிலபஸ் தான் நமக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்லயும் இருக்கு. ஸோ நமக்கு டேட் டென்டேட்டிவா கொடுத்துருக்காங்க டிசம்பர் 20. பட் எப்போ வேணா எக்ஸாம் இருக்கும். பட் நம்மளோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். கொஞ்சம் சீரியஸாகவும் பண்ணணும். ஏன்னா இது ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் கண்டிப்பா இருக்கும். ஓகே, ஸோ நான் ரம்யா, நான் டெட் குவாலிஃபை பண்ணியிருக்கேன். நெட் குவாலிஃபை பண்ணதும் எஜுகேஷன்ல இருக்கு. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம் ரெண்டும் ஒரே சிலபஸ் தான். நீங்க பார்த்திருப்பீங்க, அப்ளை பண்ணியாச்சு இல்லையா? ஸோ இந்த 10 யூனிட்டுமே நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ண போறோம் அதுதான். நமக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்ல 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 1.5 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ 150 மார்க்ஸ் இருக்கு. யூஜிசி நெட் எக்ஸாமா இருந்தா நமக்கு ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ், 200 மார்க்ஸ் நமக்கு இருக்கு. ஓகே, ஸோ நமக்கு மொத்தம் 10 யூனிட் இருக்கு. இந்த 10 யூனிட் எப்படி படிக்கலாம், இதுல என்னெல்லாம் டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட், எதை ஃபர்ஸ்ட் படிக்கிறது, இது எக்ஸாம் நெருக்கத்துல படிக்கிறது, இது எல்லாமே இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இனி யூஜிசி நெட் ரிலேட்டட் வீடியோஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றோம், எப்படி ஆஃபர் பண்றோம், அதுல என்னெல்லாம் கிடைக்கும்ன்றதையும் நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. ஓகே, ஸோ 10 யூனிட் எப்படி படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிறது யூனிட் 1 எஜுகேஷனல் ஸ்டடீஸ். இந்த எஜுகேஷனல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நீங்க மற்ற யூனிட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, இது எனக்கு ஓரளவு நல்லா தெரியும். நீங்கன்னா படிங்க, இல்லைன்னா மற்ற யூனிட்ஸை முடிச்சுட்டீங்க வாங்க. ஏன்னா இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். இதுல கொஞ்சம் சான்ஸ்கிரிட் டேர்ம்ஸ் வரும். பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சாங்கியா பிலாசபி, புத்திசம் அண்ட் ஜெயினிசம் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூஷன் டு எஜுகேஷனல் எய்ம்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இன்க்ளூடிங் வித்யா, தயானந்த் தர்ஷன், இஸ்லாமிக் ட்ரெடிஷன்ஸ், இது எல்லாமே இருக்கு. அப்புறம் வெஸ்டர்ன் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்டை பொறுத்த வரைக்கும் ஐடியலிசம், ரியலிசம், நேச்சுரலிசம், பிராக்மாட்டிசம், மார்க்சிசம், எக்ஸிஸ்டென்ஷியலிசம், இது எல்லாமே நம்ம சிலபஸ்ல இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம அதே சிலபஸை என்ன பண்ணியிருக்கோம், பிரிச்சிருக்கோம், அவ்வளவுதான். ஓகே, அடுத்தது சப்டாபிக் 2ல சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன் நமக்கு இருக்கும். இதுல சிம்பாலிக் இன்ட்ராக்ஷனிசம், ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிசம் அண்ட் கான்ஃபிளிக்ட் தியரின்னு இருக்கும். அதுக்கப்புறம் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த சோஷியலைசேஷன் பத்தி இருக்கும். அதுக்கப்புறம் கான்செப்ட் அண்ட் டைப்ஸ் ஆஃப் சோஷியல் மூவ்மெண்ட்ஸ்ல இந்த ரிலேட்டிவ் டெப்ரிவேஷன் தியரி, ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் தியரி, பொலிட்டிக்கல் ப்ராசஸ் தியரி அண்ட் நியூ சோஷியல் மூவ்மெண்ட் தியரி இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே நம்ம சிலபஸ்ல இருக்கிறது தான். நம்ம என்ன பண்ணோம், கோர்ஸுக்காக ஃபர்ஸ்ட் அது 3 சப் யூனிட்ஸா பிரிச்சுட்டு தனித்தனியா பண்ணியிருப்போம் நம்ம கோர்ஸ்ல. அதுதான் உங்களுக்கு தனியா காட்டுது. ஓகேவா? அடுத்தது சோஷியலைசேஷன் பத்தி இருக்கும். அப்புறம் எஜுகேஷனல் திங்கர்ஸ், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா. ஸோ இதுல நம்ம படிக்க வேண்டியது இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா நமக்கு இந்தியன்ல எல்லாரும் இந்த பிலாசபி தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வெஸ்டர்ன் திங்கர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் சோஷியலைசேஷன்ஸ் பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். கடைசியா எஜுகேஷனல் திங்கர்ஸ். ஸோ இதுல இருந்து நமக்கு 10 கொஸ்டின் வரும். ஸோ எல்லாத்துலயும் டிவைட் ஆகி வரும். ஸோ எல்லாமே இதுல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இது இல்ல மேம் நான் அப்புறம் ஸ்டார்ட் பண்றேன்னா இது கொஞ்சம் லைட் டிஃபிகல்ட்டான ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. ஈஸி சாப்டர்ஸ் எதுன்னு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் யூனிட் 2 நமக்கு ஹிஸ்டரி, பாலிடிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஆஃப் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ் இருக்கும். இது நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதுல இயர் தெரிஞ்சுக்கோங்க. மெயினா ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்ல மெயினா அவங்க கான்சென்ட்ரேட் பண்றது கொஞ்சம் மெமரி லெவல், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன் லெவல். ஸோ மெமரி லெவலை பொறுத்த வரைக்கும் அக்ரானிம்ஸ்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, இயர்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த இடத்த கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கோங்க. இந்த கமிஷன் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்களோட மெயின் கோல் என்ன, அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ சப் டாபிக் நம்ம இதுல எல்லாமே 3ஆ பிரிச்சிருக்கோம் கோர்ஸ்க்காக. அதனால உங்களுக்கு சப் டாபிக் 2 வருது. பட் அதே சிலபஸ். நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பாலிசிஸ் அண்ட் எஜுகேஷன் பத்தி இருக்கும். நெக்ஸ்ட் சப் டாபிக் 3ல எக்கனாமிக்ஸ் ஆஃப் எஜுகேஷன், இந்த காஸ்ட் பெனிஃபிட், காஸ்ட் எஃபெக்டிவ் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இதுல சிக்னலிங் தியரி, ஹியூமன் கேபிட்டல் தியரின்றது மெயின் தியரி. ஸோ இது நம்ம அப்படியே பார்த்தா ஒரு மாதிரி நிறைய இருக்க மாதிரி தெரியும். ஸோ அதை நம்ம கரெக்டா டிவைட் பண்ணியிருப்போம், அவ்வளவுதான் இதில். ஓகேவா? அதே மாதிரி எஜுகேஷன் ஃபைனான்ஸ் இருக்கும். இதுல மைக்ரோ அண்ட் மேக்ரோ லெவல்னா என்னன்றது இம்பார்ட்டன்டான ஒரு இடம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட யூனிட் 2ல இருக்கிறது. யூனிட் 2 ஒரு மீடியமான யூனிட். ஒன்னு ஈஸியான யூனிட் படிச்சீங்கன்னா மீடியமான யூனிட் படிங்க. ஓகே, அந்த மாதிரி படிங்க.
நெக்ஸ்ட் யூனிட் 3 லேர்னர் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய தியரிஸ் இருக்கும். ஓகேவா? இத கம்ப்ளீட்டா கண்டினியூஸா படிக்காம ஃபர்ஸ்ட் லேர்னிங் தியரிஸ் அத மாதிரி கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு படிங்க. கண்டிப்பா இதுக்கு ஒரு நோட் வச்சுக்கோங்க. தியரி நேம் எழுதிக்கோங்க. இந்த தியரிஸ்ட் யார் பண்ணாங்க, எப்ப பண்ணாங்க, இயர். ஓகேவா? ஸோ இதுல இயர் வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் லேர்னர் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ்ல. ஸோ எல்லா தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டிஸ் தெரிஞ்சுக்கணும், அப்ரோச்சஸ் டு இன்டெலிஜென்ஸ் தெரிஞ்சிருக்கணும், லேர்னிங் தியரிஸ் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். ஸோ ஒரு நாள் பிஹேவியரிஸ்டிக் தியரிஸ் எல்லாம் பாருங்க, காக்னேட்டிவ் தியரிஸ், சோஷியல் லேர்னிங் தியரிஸ், அந்த மாதிரி பிரிச்சு படிங்க. இந்த டாபிக் ஒன்னா சேர்த்து படிக்கிறத விட ஒவ்வொரு தடவை பிரிச்சு படிச்சாதான் ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ இந்த இது ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு 4th யூனிட் பொறுத்த வரைக்கும் இது ஈஸியான யூனிட், நல்ல மார்க் எடுக்கக்கூடிய யூனிட், டீச்சர் எஜுகேஷன். ஓகேவா? சோ இதுல நமக்கு இன் சர்வீஸ், ப்ரீ சர்வீஸ், இண்டக்ஷன் அத பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரியணும். கூடவே இதுல இருக்கிறதுல இருந்து தான் கொஸ்டின் வரும், சொல்ல முடியாது. எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ கரண்டா இன் சர்வீஸ் கவர்மெண்ட் எத்தனை நாள் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு எவ்வளவு நாள் வருது, இந்த மாதிரி கொஸ்டினும் கேட்பாங்க. ஓகேவா? இப்ப ப்ரீ சர்வீஸ்ல இருக்கிற பசங்க, டீச்சர் ட்ரெயினிஸ் எவ்வளவு நாளைக்கு, எவ்வளவு மந்த்துக்கு வந்து அவங்க போய் இண்டக்ஷன் சொல்ல முடியாது, அவங்க எத்தனை நாள் ட்ரெயின் பண்ணணும் உங்களை, அவங்க எத்தனை நாள் மத்த ஸ்கூல்ஸ்ல போய் ஸ்கூல்ஸ்க்கு போறாங்க இல்லையா, அதெல்லாம் எத்தனை நாள் பண்றாங்க, அத பத்தின நாலேஜும் இந்த சாப்டர்ல நமக்கு தேவை. ஓகேவா? ஸோ டீச்சர் எஜுகேஷன் யாரெல்லாம் பண்றாங்க, என்சிஆர்டி, என்சிடிஇ அதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. என்சிஎஃப்டிஇ நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன்னா என்ன, அதுல எத்தனை சாப்டர்ஸ் இருக்கு, அதுல என்ன சொல்ல வராங்க, அதுவும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா டீச்சர் எஜுகேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஏஜென்சிஸ் எதெல்லாம், எஸ்சிஆர்டினா என்ன, டயட்னா என்ன, கூடவே கொஞ்சம் பிஆர்சி சிஆர்சியும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? அவங்களோட ரோல் என்ன, அவங்க என்ன பண்றாங்க, டயட் எப்போ ஆரம்பிச்சிச்சு, அது எல்லாமே இந்த யூனிட்ல நமக்கு தேவை. இவங்க என்னெல்லாம் பண்றாங்க, எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, எவ்வளவு நாளைக்கு இன் சர்வீஸ் பண்றாங்க, என்னெல்லாம் பண்றாங்க, அது எல்லாமே இதுல இருக்கு. ஓகே, பட் ஈஸியான ஒரு சாப்டர், ஜெனரல் நாலேஜ் நமக்கு தெரியறத வச்சுதான் எழுத முடியுது. இதையும் தாண்டி நமக்கு நார்மலா இப்ப நடக்கிற டீச்சர் எஜுகேஷன் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் கரிக்குலம் ஸ்டடீஸ். இதுவும் ஈஸியா மார்க் எடுக்கக்கூடிய ஒரு டாபிக். ஓகே, சோ இதுல நமக்கு கரிக்குலம் எப்படி வருது, எதெல்லாம் தேவை, என்னெல்லாம் பிரின்சிபல்ஸ் ஒரு கரிக்குலம் நம்ம ஃபாலோ பண்ணணும் நமக்கு இருக்கு, யாரு பண்றா மெயினா, யூஜிசி என்சிடி எப்படி பண்றாங்க, ஒரு கரிக்குலம் டெவலப் பண்ண எதெல்லாம் தேவைப்படுது, அது எல்லாமே. இல்ல இந்த சிஐபிபி மாடல் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு மாடல். ஓகேவா? கூடவே நிறைய கான்டெம்பரரி, ட்ரெடிஷனல் அண்ட் கான்டெம்பரரி மாடல்ஸ் கொடுத்திருப்பாங்க. அது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. கூடவே எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணது, அதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த இடம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும்னு நினைக்கிறாங்கன்னா இயர் தான். இந்த மாடல் ஸ்டார்ட் பண்ணது யாரு, எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க, சோ அது கண்டிப்பா ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் சப் டாபிக் 3 இதுல கரிக்குலம் இவாலுவேஷன் நமக்கு இருக்கும். இதுலயும் நமக்கு இவாலுவேஷன் கொஞ்சம் மாடல் இருக்கு. டைலர், ஸ்டஃபில்பி மாடல், கிர்க்பாட்ரிக் மாடல், மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதுல கரிக்குலம் சேஞ்ச் எதுக்கு தேவைப்படுதுன்றது ஒரு சப்ஜெக்டிவ் கொஸ்டினா வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஈஸியான ஒரு யூனிட் தான். அதை ஒரு தடவை படிச்சீங்கன்னா புரியும். பட் இயர் மட்டும் கொஞ்சம் மெமரி பேஸ்ல வரும். ஏன்னா இதுல இருக்கு டைலர் மாடல் இருக்கு, இல்டாடாபா மாடல் நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி 5 மாடல் கொடுத்துருப்பாங்க மாடல்ஸ் ஆஃப் கரிக்குலம்ல. அந்த 5மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ இது கொஞ்சம் ஈஸியானது. யூனிட் 4 ஈஸியான ஒரு சாப்டர், யூனிட் 5 ஈஸியான ஒரு சாப்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் 6 ரிசர்ச் இன் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க யூஜிசி நெட் எக்ஸாம் பிளான் பண்றீங்கன்னா இந்த ஒரு யூனிட் சரியா படிக்கும் போது நமக்கு பேப்பர் 1லயும் நமக்கு ரிசர்ச் இருக்கு. ரிசர்ச் ஆப்டிடியூட் யூனிட் 2ல வரும் இல்லையா, இதை சரியா படிச்சா அங்க வர கொஸ்டின்ஸும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இத மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிசர்ச்சோட ப்ராசஸ் என்ன, ரிசர்ச்சோட மெத்தடாலஜி என்ன, ரிசர்ச் டிசைன்னா என்ன, அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம், ஹைபோதசிஸ் என்ன, வேரியபிள்ஸ் என்ன, இது எல்லாமே இதுல இம்பார்ட்டன்ட். இந்த யூனிட் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி வேணா கொஸ்டின் வரும் இந்த யூனிட்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் சப் டாபிக் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு டேட்டா அனாலிசிஸ் டெக்னிக்ஸ் இருக்கும். நம்ம குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சா இருந்தாலும் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சா இருந்தாலும் அதை எப்படி அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு ரிசல்ட்டுக்கு வரோன்றது தான் இந்த யூனிட். ரொம்ப அழகான யூனிட்.
அதுல இன்ட்ரெஸ்டா படிச்சோம்னா இதுல கேட்கிற எந்த கொஸ்டினையும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா இதுல ட்விஸ்ட் பண்ணலாம் முடியாது. கரெக்டா நமக்கு இதுதான் தெரிஞ்சா சூப்பரா மார்க் எடுக்கிற ஒரு யூனிட் ரிசர்ச் ஆப்டிடியூட். நமக்கு பேப்பர் 2 எஜுகேஷன்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இருக்கு. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் பண்ணா அதுக்கு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. மீன், மோட், மீடியன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தெரிஞ்சிருக்கணும். கூடவே டி டெஸ்ட்னா என்ன, ஜெட் டெஸ்ட்னா என்ன, எஃப் டெஸ்ட்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். நார்மல் ப்ராபபிலிட்டி கர்வ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அப்புறம் பாராமெட்ரிக்னா என்ன, நான் பாராமெட்ரிக்னா என்ன, ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த இடத்துல பாராமெட்ரிக், எதுக்கெல்லாம் நான் பாராமெட்ரிக் டெஸ்ட் பண்ணணும் தெரிஞ்சுக்கோங்க. யூஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சைக்கிள்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஸ்டினே வராது. ஒரு சைக்கிள்ல 2-3 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஸ்டின் வரும். இதை உடனே கூட நான் படிங்கன்னு சொல்லல. பட் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு 2 டேஸ் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு ஒதுக்கி பண்ணுங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா இதுல இருந்து ஒவ்வொரு மார்க்கும் நம்மளோட ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இது அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா இந்த சாப்டர் நான் விடுங்கன்னு சொல்ல மாட்டேன். பட் யூஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷன் மற்ற எல்லா யூனிட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு 2 டேஸ் மட்டும் இதுக்கு ஒதுக்குங்க நான் சொல்றேன். ஓகேவா? சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது யூனிட் 7 பெடகாஜி, ஆண்ட்ரகாஜி அண்ட் அசஸ்மெண்ட். ஓகேவா? இது அசஸ்மெண்ட் இன் எஜுகேஷன். பெடகாஜினா என்ன, ஆண்ட்ரகாஜினா என்ன, யூட்டோகாஜினா என்ன, அதுவும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் செல்ஃப் டிட்டர்மைன் லேர்னிங்னா என்ன, சரி அதுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இதுல ஆக்சுவலா இது ஈஸியான ஒரு யூனிட். நமக்கு இருக்கிற 10 யூனிட்லயுமே ஃபர்ஸ்ட் ஈஸியான யூனிட்னா இதுதான். பெடகாஜி, ஆண்ட்ரகாஜி அண்ட் அசஸ்மெண்ட் இன் எஜுகேஷன் தான். ஓகே, இதுல ஈஸியா மார்க் எடுக்கலாம். மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரிஃப்ளெக்டிவ் லெவல் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா அசஸ்மெண்ட்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்புறம் டைனமிக் மாடல் ஆஃப் லேர்னர் ஆட்டானமி நமக்கு ஒன்று இருக்கு, நம்ம சிலபஸ்ல இருக்கு. இது ஆண்ட்ரகாஜியோட பிரின்சிபல்ஸ் என்ன இது. ஸோ அசஸ்மெண்ட் இன் எஜுகேஷன் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஏன்னா 100 கொஸ்டின்ஸ்ல சுத்தி ஒரு யூனிட்ல 10 கொஸ்டின் கேட்கும் போது இதுல இருக்கிற எல்லா டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். ஓகேவா? ஈதர் அது உங்களுக்கு இதுல வரலாம், மெமரி கொஸ்டினா வரலாம், இயரா, இல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டினா வரலாம், இல்லைன்னா எதனா ஒரு சப்ஜெக்டிவ் ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ண கொஸ்டின் கண்டிப்பா வரலாம். ஸோ ஃபீட்பேக் இன் பெடகாஜி வரும். இதுல போர்ட்ஃபோலியோஸ்னா என்ன, ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்ஸ்னா என்ன, ஃபீல்டு என்கேஜ்மெண்ட் யூசிங் ரூப்ரிக்ஸ் அப்படின்னா என்ன, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இதுல வரும். உங்களுக்கு ஈஸியான யூனிட், படிக்கணும் அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த ஃபீட்பேக் டிவைசஸ் பத்தி. ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் டெக்னாலஜி இன் எஜுகேஷன். அதுல கூடவே நமக்கு இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ் இருக்கு. அதுல பிளாண்டர் இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸும் கேலோவேதும் வரும். அது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது யூனிட் 8 டெக்னாலஜி ஃபார் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இதுல கொஞ்சம் நமக்கு கரண்ட் நாலேஜும் தெரிஞ்சிருக்கணும். என்னெல்லாம் எஜுகேஷன் ஐசிடி இனிஷியேட்டிவ்ஸ் வருது அந்த மாதிரி நாலேஜ் இருக்கணும். ஓகேவா? ஸோ எஜுகேஷனல் டெக்னாலஜினா என்ன, இ லேர்னிங்னா என்ன, இந்த தியரிஸ்லாம் எப்படி நமக்கு இ லேர்னிங்ல ஹெல்ப் பண்ணுது, என்ன ப்ராசஸ்ல பண்றாங்கன்றது இதுல நமக்கு வருது. நெக்ஸ்ட் சப்டாபிக் 2 பொறுத்த வரைக்கும் இதுல மாடல்ஸ் நமக்கு இருக்கு. ஆடி மாடல், அஷ்யூர் மாடல், டிக் அண்ட் கேரே மாடல் இருக்கு. கேக்னேவோட 9 ஈவென்ட்ஸ், அப்புறம் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்ரோச் பத்தி இருக்கும். அப்புறம் என்னெல்லாம் இ லேர்னிங்ல எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் வந்திருக்கு, கம்ப்யூட்டர் அசிஸ்டட் லேர்னிங், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டீச்சிங், அதுல அதை வேற ஒண்ணுல கம்ப்யூட்டர் மேனேஜ்டு லேர்னிங், சிஎம்எல்னா. பிளெண்டட் லேர்னிங்னா என்ன, ஆன்லைன் ஆஃப்லைன், சின்க்ரனஸ், ஏசின்க்ரனஸ்னா என்ன, இதை பத்தின கம்ப்ளீட் நாலேஜ் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட்ல ஈஸியா மார்க் எடுக்கலாம். கொஞ்சம் கரண்ட் நாலேஜ் இருக்கணும், என்னெல்லாம் இனிஷியேட்டிவ்ஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும், ஈஸியா மார்க் எடுக்கலாம். இந்த யூனிட்டை சரியா படிச்சோம்னா நம்ம யூஜிசி நெட் பேப்பர் 1ஓட ஹையர் எஜுகேஷன் ஐசிடி எல்லாத்துக்கும் ஹெல்ப் ஆகும். ஓகேவா? சோ இந்த யூனிட்டும் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் 7 கம்ப்ளீட்டா படிங்க. நெக்ஸ்ட் யூனிட் 8 கம்ப்ளீட்டா படிங்க. யூனிட் 5 கரிக்குலம் ஸ்டடீஸ படிங்க. இது யூனிட் 4 டீச்சர் எஜுகேஷன். இந்த ஆர்டர்ல போகும், ஈஸியா இருக்கும் நமக்கு படிக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் சப் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் சோஷியல் லேர்னிங் இன் இ லேர்னிங், யூஸ் ஆஃப் வெப் 2.0 டூல்ஸ்னா என்ன, ஐசிடி எப்படி நமக்கு இவாலுவேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, இது எல்லாமே நமக்கு இந்த யூனிட்ல இருக்கு. ரொம்ப ஈஸியான யூனிட். கரெக்டா படிச்சோம்னா மார்க் எடுத்துடலாம். பட் கொஞ்சம் இதுக்கு கரண்ட் நாலேஜ் தேவை. இப்ப இருக்கிற இனிஷியேட்டிவ்ஸை பத்தின ஒரு ஐடியாவும் தேவை. நெக்ஸ்ட் யூனிட் 9 எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் லீடர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் மீடியமான யூனிட். ஓரளவு மேனேஜ்மெண்ட்னா என்ன, அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன, இதுக்கான சில இது இருக்கு. போஸ்ட் கார்பன்றது இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிபிஎம்னு சொல்லுவோம், கிரிட்டிக்கல் பாத்து.
PERT-னா என்ன? இது 3 கொஞ்சம். SWOT அனாலிசிஸ்னா என்ன? டெய்லரிசம்னா என்ன? இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜ்மென்ட்ல வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு இதுல இருக்கிறது லீடர்ஷிப்ப பத்தினது இருக்கும். டைப்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் இருக்கும். அப்புறம் லீடர்ஷிப் அண்ட் மாடல்ஸ் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளேக் அண்ட் மவுண்டன் மாடல், ஃபீட்லர் கான்டிஜென்சி, அர்சி அண்ட் அர்ஷியன் பிளான்ச்செட் மாடல். இன்னும் இருக்கு 2, 3. ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அப்புறம் சப் டாபிக் 3 பொறுத்த வரைக்கும் நமக்கு கான்செப்ட் ஆஃப் குவாலிட்டி இன் எஜுகேஷன் இருக்கும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். 6 சிக்மா ரொம்ப இம்பார்ட்டன்ட். குவாலிட்டி குரூஸ்ல இருந்து கொஸ்டின் வரும். சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், எதுக்கு சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் தேவைப்படுது? 3 ஸ்டெப் மாடல் குட்லவின் சொல்லியிருப்பாரு. ஒரு சேஞ்ச் நடக்கிறதுக்கு என்ன தேவை, எப்படி மாறுதுன்றது. அப்புறம் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஏஜென்சிஸ்ல NAAC, QCI, INQAE, இன்டர்நேஷனல் குவாலிட்டி ஏஜென்சிஸ். இதெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல. யாரெல்லாம் அந்த குவாலிட்டியை பாத்துக்கிறாங்க எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும், ஹையர் எஜுகேஷன். மெயினா நமக்கு யூஜிசி நெட் கான்சென்ட்ரேட் பண்றது ஹையர் எஜுகேஷன்ல. ஹையர் எஜுகேஷனை பத்தி மட்டும்தான் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. ஓகேவா? அடுத்தது நமக்கு இருக்கிறது யூனிட் 10 இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இதுல எல்லாத்தையுமே எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் கவர் ஆயிருக்கு. ஓகே. ஸோ டைவர்ஸ் லேர்னர்ஸ்னா யாரு, மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ்னா என்ன, ஓகே. இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னா என்ன, இன்டகிரேட்டட் எஜுகேஷன்னா என்ன, ஸ்பெஷல் எஜுகேஷன்னா என்ன. அதுக்கப்புறம் நமக்கு இதோட லீகல் ப்ரொவிஷன்ஸ் நிறைய வந்துச்சு இல்லையா, ஆக்ட்ஸ்லாம். அந்த ஆக்ட்ஸ் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். பிடபிள்யூடி ஆக்ட், ஆர்பிடபிள்யூடி ஆக்ட், என்பிஇ 1986 என்னெல்லாம் சொன்னாங்க, என்னெல்லாம் உங்களுக்கு வந்துச்சு. யுஎன்சிஆர்பிடி அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்செப்ட் ஆஃப் இம்பேர்மெண்ட்னா என்ன, டிசபிலிட்டினா ஹேண்டிகேப்னா என்ன தெரியணும். ஐசிஎஃப் மாடல் ஒன்று இருக்கு. ஓகேவா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளாசிபிகேஷன் ஆஃப் டிசபிலிட்டிஸ் கண்டிப்பா அதுல இருந்து கொஸ்டின் வரும். சப்டாபிக் 3 பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் நீட்ஸ் அண்ட் இவாலுவேஷன் ஃபார் டைவர்ஸ் லேர்னர்ஸ்ல எல்லாம் இருக்கு. நம்ம எதெல்லாம் உங்களுக்கு பிளானிங் அண்ட் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூமுக்கு நம்ம எதெல்லாம் பிளான் பண்ணணும், அவங்களுக்கு எதெல்லாம் பேரியரா வருது. அதுக்கப்புறம் இதுல இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லா டிசபிலிட்டிஸ் பத்தியும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்ப பிளைண்டா இருந்தா என்ன, பார்ஷியல் பிளைண்ட்னா என்ன, இயரிங் டிசபிலிட்டினா என்ன, அது எந்த ரேஞ்சில் இருக்கிறது இயரிங் நம்ம சொல்றோம், அது எல்லாமே நமக்கு இதுல தெரிஞ்சிருக்கணும். வெறும் இந்த டாபிக்ல இருந்து மட்டும் வரும்னு சொல்ல முடியாது. இப்ப டிசபிலிட்டின்னு சொன்னா அதுல இருக்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். ஹியரிங் டிசபிலிட்டினா அதுல இருக்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்போ இப்போ இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி வருதுன்னா ஐக்யூ ரேஞ்ச் என்ன, எல்லாமே அதுல தெரிஞ்சிருக்கணும். இப்ப கீழே வர்றதுக்கு எதனால வருது, அந்த மாதிரி சில ஜெனரல் நாலேஜும் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நமக்கு தேவை. ஓகேவா? ஸோ 10 யூனிட் நம்ம இப்ப பார்த்தாச்சு. ஸோ 10 யூனிட் பார்த்தாட்டும். இதுல நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, இப்பதான் ஆரம்பிக்கிறீங்கன்னா யூனிட் 4 டீச்சர் எஜுகேஷன் படிச்சுக்கோங்க. யூனிட் 5 கரிக்குலம் ஸ்டடீஸ் படிங்க. நெக்ஸ்ட் யூனிட் 7 பெடகாஜி ஆண்ட்ரகாஜி அசஸ்மெண்ட் படிங்க. யூனிட் 8 எஜுகேஷன் டெக்னாலஜி இன் ஆர் ஃபார் எஜுகேஷன் படிங்க. யூனிட் 9 எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட். இது 5யும் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான யூனிட், ஓரளவு நல்லா மார்க் எடுக்கலாம். பட் இயருக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அடுத்த 5 யூனிட் நீங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த 5 யூனிட்ல யூனிட் 2 ஹிஸ்டரி, பாலிடிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஆஃப் எஜுகேஷன் வச்சுக்கோங்க. கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ் வருது. யூனிட் 3 லேர்னர் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் 4 முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் யூனிட் 10 இன்க்ளூசிவ் எஜுகேஷன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யூனிட் 6 ரிசர்ச். நெக்ஸ்ட் படிங்க ரிசர்ச்சை. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஞ்சம் இருக்கு. கடைசியா யூனிட் 1 எஜுகேஷனல் ஸ்டடீஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல கொஞ்சம் பிலாசபி டைம் கன்சியூமிங் இருக்கும். கொஞ்சம் லென்த்தியான ஒரு சாப்டர் இருக்கு எல்லாமே. நமக்கு லென்த்தியான சாப்டர்னா யூனிட் 1 லென்த்தியா இருக்கும், யூனிட் 3 லென்த்தியா இருக்கும், லேர்னர் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ் கொஞ்சம் லென்த்தியான யூனிட் இருக்கு. இது ரெண்டும் கொஞ்சம் பெரிய யூனிட், கொஞ்சம் பார்த்து கடைசியா வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல நிறைய ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கு நமக்கு. பட் கண்டிப்பா தியரிஸ் படிச்சுக்கோங்க. இயர் கண்டிப்பா வரும். இப்ப இயருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுப்பாங்க. அந்த ப்ராப்போனன்ட் யாருன்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுப்பாங்க. யூஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷன் இருந்தா நிறைய மேட்ச் த ஃபாலோயிங் டைப்ல கொஸ்டின்ஸ் வரும் நமக்கு. அசஷன் ரீசனிங்ல கொஸ்டின்ஸ் வரும். ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் நிறைய வரும். ஓகேவா? ஸோ கொஸ்டின்ஸ் கண்டிப்பா லென்த்தியா தான் இருக்கும். இதுக்கு ப்ரிப்பரேஷன் இருந்தா மட்டும்தான் நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஓகே, சும்மா நார்மல் எம்சிக்யூஸா இருக்காது. கொஸ்டின்ஸ் நிறைய வெரைட்டியா தான் இருக்கும். நார்மல் எம்சிக்யூ ஒன்று வந்து மேட்ச் த ஃபாலோயிங் 3 இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு 6-7 சென்டென்ஸ் இருக்கும். 1 2 3 3 4 5 அந்த மாதிரியா தான் மல்டிபிள் சாய்ஸ். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் நமக்கு. மல்டிபிளா இருக்கும். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 இருக்கும். அசஷன் ரீசனிங். ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் நமக்கு ட்ரெயின் பண்ணணும்னா அதுக்கு கண்டிப்பா ப்ராக்டிஸ் தேவை. ஓகேவா? நம்ம எப்படி பண்றோன்றத நான் சொல்றேன்.
இந்த ஷார்ட் நோட்ஸ் ஃபார் ரிவிஷன் நான் இப்போதைக்கு நான் வாங்குங்கன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா, இதுல கிளாரிட்டி கிடைச்சாதான் இந்த இடத்துல வாங்குறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம யூஜி செனட் பேப்பர் 2 எஜுகேஷன் டிசம்பர் 2025 இருந்தாலும் எழுதுறீங்கன்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருந்தாலும் ₹4000 போட்டிருக்கிறது. கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்கும். எல்லா யூனிட்டும் கவர் பண்ணியிருக்கோம். வீடியோஸும் குடுக்குறோம். இதுல லைவ் கிளாஸ் இல்ல. நம்ம ஆல்ரெடி கோர்ஸ்க்காகவே ரெக்கார்ட் பண்ணி அது கம்ப்ளீட்டா இருக்கும் அந்த இடத்துல. ஓகேவா? அது என்னன்றதையும் நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் இல்ல மேம் என்கிட்ட ஓரளவு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டேன். எனக்கு டெஸ்ட் மட்டும் போதும்னாலும், நம்ம 1500 இதுல அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் 1200 எம்சிக்யூஸ் மேல நீங்க சிபிடி மோட்ல பண்ணி பார்க்கலாம். கூடவே எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் எக்ஸ்பிளனேஷன்ஸும் ஆட் ஆயிருக்கும். அந்த கொஸ்டின் பண்ணி முடிச்ச உடனே அதோட மார்க்ஸும் காட்டும். ஜஸ்ட் ஸ்க்ரால் டவுன் பண்ணா வியூ சொல்யூஷன்ஸ் போனீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் இருக்கும். ஸோ இது அந்த அளவுக்கு நம்ம ஒரு எம்சிக்யூஸ் பண்றதுக்கு நம்ம அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். டைம் லிமிட்டோட பண்ண போறோம். ஸோ இது எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டைம் லிமிட்டோட சிபிடி மோட்ல எல்லா கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸோட பண்ண போறோம். ஆல்மோஸ்ட் 1200 பிளஸ் எம்சிக்யூஸ், எல்லாமே பிஒய்க்யூஸ், எல்லா பிஒய்க்யூஸ் அதுல ஆட் ஆயிருக்கும். கூடவே மார்க் டெஸ்ட்லாமும் இருக்கும். ஸோ இது பண்ணி பார்க்கிறது எக்ஸாம்ல பண்ற மாதிரியே இருக்கும். ஸோ ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகே, இது ஃபுல் கோர்ஸ். இதுல எல்லாமே இருக்கும். கூடவே டெஸ்ட் சீரிஸும் இதுல ஆட் ஆயிருக்கும். இந்த டெஸ்ட் சீரிஸ் இதுல ஆட் ஆயிருக்கும். ஃபுல் கோர்ஸ்ல கம்ப்ளீட்டா இருக்கும். என்னெல்லாம் இருக்கும்னு சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் நம்மளோட 10 யூனிட்டுக்குமே இந்த மாதிரி இருக்கும். எல்லா யூனிட்ஸும் இந்த மாதிரி தனித்தனியா நம்ம போட்டிருப்போம். ஃபோல்டர்ல போட்டிருப்போம். இதுல அந்த யூனிட்டோட வீடியோஸ் மொத்தம் இதுல 5 வீடியோஸ் இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் லெந்தியானது. அப்புறம் 3 ஃபைல்ஸ் இருக்கும், 3 டெஸ்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இந்த மாதிரி தனித்தனியா இருக்கும். இது வீடியோவை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்த ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணா இந்த மாதிரி தனியா வரும். லெக்சர் வீடியோஸ் 5, பிராக்டிஸ் டெஸ்ட் 3, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் 3. இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நமக்கு டவுன்லோடபிள் கொடுத்துருக்கோம். நீங்க வேணா அதை டவுன்லோட் பண்ணியும் ஜஸ்ட் அதை கையில வச்சுட்டே வீடியோ பார்க்கும் போது நமக்கு கம்ப்ளீட்டா புரியும். ஓகேவா? சோ அது எப்படி இருக்கும்ன்றது இங்க இருக்கு. சோ யூனிட் 1 இப்ப நம்ம சப் யூனிட் 1 பிரிச்சிருக்கோம் இல்லையா? சோ சப் யூனிட் 1 இது 1 hour 14 minutes இருக்கு. இது 58 minutes இருக்கு. இது 31 minutes இருக்கு. ஸோ நம்ம அதை பிரிச்சிருக்கோம். ஏன்னா இது மட்டும் கொஞ்சம் லெந்தியான யூனிட். ஸோ இது மாதிரி வீடியோஸ் நம்ம பிரிச்சிருக்கோம். இது கிளாஸ்ல பண்ற மாதிரி இருக்காது. தனியா இதுக்காகவே பண்ண வீடியோ. ஸோ உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. கண்டினியூஸா வீடியோ ஒரு ஃப்ளோவா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இவ்ளோ ஏன் மேம் இது லைவ் கிளாஸ் பண்ணல? இதையே லைவ் கிளாஸ் கண்டிப்பா பண்ண முடியும். ஓகேவா? நிறைய பேர் பண்றது ஓகே. நிறைய பேர் பண்ணுவாங்க. இதே டாபிக் இதே தான் இருக்கு. எந்த சேஞ்சஸும் நடக்கல. லைவ் கிளாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? சில பேருக்கு அந்த டைம் செட் ஆகாது. நிறைய பேர் ஒர்க் பண்றீங்க. இது 1 hour இப்போ 7 to 8 நான் வைக்கிறேன்னா 7 to 8 எத்தனை பேரால உட்காந்து அமைதியா லிசன் பண்ண முடியும்? ஸோ லைவ் கிளாஸே வச்சாலும் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றது ரெக்கார்டட் தானே. அந்த ரெக்கார்டடே நம்ம வீடியோஸா கொடுத்துட்டா அவங்கவுங்க டைம்க்கு அவங்கவுங்க பார்த்துக்க போறீங்க இல்லையா? ஸோ அதுதான் மெயின் ரீசன். அதுக்காகவே கோர்ஸா பண்ணியாச்சு. உங்க டைம்க்கு உங்க பேஸ்க்கு நீங்க டைம் ஒதுக்கி நீங்க படிங்க. லைவ் கிளாஸ்ல நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. சம்டைம் நெட் சரியா வராது. நிறைய பேருக்கு டைம் போயிடும். சம்டைம்ஸ் உங்களுக்கே வேற வேலை இருக்கும், விட்டுட்டு போயிடுவீங்க. ஸோ அதை விட இது உங்க பேஸ்க்கு படிக்கும் போது டைமும் சேவ் ஆகும். உங்களுக்கான சில பேருக்கு சீக்கிரம் புரியும், சில பேருக்கு லேட் ஆகும். நீங்க ஒரு ரெக்கார்ட் பண்ணி திருப்பி கூட நீங்க போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப நம்ம பிடிஎஃப்ஸ் எப்படி கொடுக்குறோம்? இது பிடிஎஃப்ஸா இருந்தா இந்த மாதிரி பிடிஎஃப்ஸும் இதுல சப் யூனிட் 1 சப் யூனிட்னு பிரிச்சிருப்போம். என்னன்றதும் அங்க மென்ஷன் ஆயிருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப்பும் வரும். இதை நீங்க ஆப்ல February 1st வரைக்கும் வேலிடிட்டி இருக்கு. எப்ப வேணா நீங்க ஆப்லயும் படிச்சுக்கலாம். இல்ல டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் டெஸ்டும் இருக்கும். அதே 3 சப் யூனிட்டுக்கு தனித்தனியா டெஸ்ட் இருக்கும். இதுல ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். 30 or 15 கொஸ்டின்ஸ் அந்தந்த கொஸ்டின் அந்தந்த டாபிக் ஏத்த மாதிரி மாறும். பட் எல்லாத்துக்குமே அதை பண்ணி முடிச்சோடனே இங்க ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சிபிடி மோட்ல இருக்கும். அதை பண்ணோம்னா அது எக்ஸாம் மார்க்கும் வரையும் கூட அதோட கொஸ்டின் ஆன்சர்ஸும் அதுல ஆட் ஆயிருக்கும். ஒரு ஆன்சர்ஸும் ஆட் பண்ணியிருப்போம். கூடவே இந்த 10 யூனிட்டுக்கும் அதே ஃபார்மேட்ல இருக்கும். கடைசியா மார்க் யூனிட் வைஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே தனித்தனியா 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். 50 எம்சிக்யூஸ் 10 யூனிட்டுக்குமே இங்க இருக்கும். யோசிச்சு பாருங்க எவ்வளோ யூனிட்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்றோம், எவ்வளோ எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஒரு யூனிட்டுக்கு அங்க நிறைய எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்றோம். கூடவே தனியா அதெல்லாம் முடிச்ச உடனே இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்றோம். கடைசியா இது எல்லா ப்ரிப்பரேஷன் நம்ம முடிஞ்ச உடனே கம்ப்ளீட் யூனிட் மார்க் டெஸ்ட் நம்ம பண்றோம். 3 டெஸ்ட் இருக்கு.
100 MCQs. இது எல்லாமே PYQs தான். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் இங்க 300 PYQs இங்க ஆட் ஆயிருக்கும். ஸோ இது எல்லாமே பண்ணி பார்த்தா கண்டிப்பா எல்லா கொஸ்டினுமே நம்ம அட்டென்ட் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு இதையும் தாண்டி இங்க கொஸ்டின் கேட்க எதுவுமே இல்ல. எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். பட் ஒவ்வொன்னுத்தையும் புரிஞ்சு படிக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாமே புக்ல இருக்க மாதிரி பெருசு பெருசா இல்லாம எவ்வளவுக்கு எவ்வளவு ஈஸியா ஷார்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு ஷார்ட் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் ஒரு குட்டி புக் மாதிரி இருக்கும். இதை நீங்க புக் பண்ணீங்கன்னா அதை நல்லா படிக்கணும். தெளிவா அதுல இருக்க இயர் எல்லாம் புரிஞ்சு படிச்சு இந்த டெஸ்ட் எல்லாத்தையும் அட்டன் பண்ணி அந்த டெஸ்ட்டுக்கு கீழே கொடுத்துருக்க எக்ஸ்பிளனேஷனையும் படிச்சா எஜுகேஷனை ஃபர்ஸ்ட் டைமே கிளியர் பண்ணிடலாம். யூஜிசில அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம் இருந்தாலும் எவ்வளவுதான் உங்க ஸ்டாண்டர்டா கொஸ்டின் கேட்டாலும் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்பரா இருந்தா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். பட் அதுக்கு உங்க கையில தான் இருக்கு ப்ரிப்பரேஷன். நம்ம எல்லாத்தையும் கையில கொடுத்தாச்சு. இதை ப்ராப்பரா பிளான் பண்ணி படிக்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ மேம், இந்த பேப்பர் 2 எஜுகேஷன் நான் சேரணும்னா கண்டிப்பா எங்களோட ஆப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு அதுல நமக்கு ஃபுல் கோர்ஸ்னு இருக்கும். அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல மேம் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குன்னா இந்த நம்பர் 6363048562க்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம டீம் உங்களை டைரக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அப்ளை பண்ணிட்டீங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, கன்சிஸ்டண்டா படிங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா அதை ப்ராப்பரா நம்மளோட ஃபுல் பெஸ்ட் கொடுத்து நம்ம கம்ப்ளீட்டா பண்ணுவோம். நல்லபடியா பண்ணுவோம். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யோர் ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ ஸோ மச்.